Hi கேஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட் ஐ ஆர்டர் விசஸ் வாட் ஐ காட் ஃப்ரம் மீஷோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த ஆஃப் ஸ்டுடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று அன்பாக்ஸ் பண்ணுமே அந்த ஆஃப் ஸ்டுடியோ தான். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பா அதில் 2 பார்சல் இருந்துச்சு. ஒரு பார்சலை நாளைக்கு பிரிக்கிறேன். இப்போ அந்த பார்சலை தான் பிரிக்க போகிறோம். நிறைய பேர் கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஆர்வத்தில் பிரிச்சுட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் 8 செட் ஆஃப் செயின்ஸ் தான் இருக்குது. ஒரு டப்பாவில் போட்டு உள்ளே தனித்தனியாக கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 170. இதோட ஸ்க்ரீன்ஷாட் நாங்கள் இங்கே ஆட் பண்ணுற பாருங்க. இப்போ இதை திறந்து நான் இனிமே உள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தலாம். இது எந்த கேப்பில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய பிளாக்ஸ் கூட என் சேனலில் போடுவேன். மறக்காம அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எண்ணி முடிச்சுட்டேன். 9 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் உங்களுக்கு க்ளோஸில் காட்டிட்டு என் நெக்லேயும் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் செயின் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதான் டாலர். மோஸ்ட்லி இதுலேயுமே செயின் வேரி ஆகலை. எல்லா செயினுமே ஒரே மாதிரி செயின் தான். டாலர் தான் வேரி ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாண்டா டாலர் வச்ச செயின். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? எனக்கு இது நல்லா இருக்கானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ செகண்ட் செயினும் நான் போட்டு காட்டுறேன். இது க்ளோஸில் காட்டுறேன். இது ஒரு கிளிட்டர் பட்டர்ஃப்ளை வச்ச சாம். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு நெக்கில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டால் இப்படி தான் இருக்குது. இது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஆவரேஜாக தான் இருக்குது. அடுத்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் சுற்றி ஸ்டோன் வச்ச மாதிரி செயின். இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அழகாகவும் இருந்துச்சு. நெக்கில் போடுறதுக்குமே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த செயின் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள்லேயே வந்து இது டைமண்ட் சுற்றி அதே மாதிரி ஸ்டோன் வச்சதான். இதுவுமே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. போடவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்தது தான் இந்த ஹார்ட். இது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஹார்ட்டை சுற்றி ஸ்டோன் வச்சா அதே மாதிரி தான். ஆனாலும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. என் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த செயின் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ல். அதாவது அந்த செயினில் வெறும் ஒரே ஒரு பேர்ல் வச்ச மாதிரி செயின். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது என்னோட நெக்கில் போடவுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் இந்த செயின் தான் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கவும் இல்லை. குவாலிட்டியாகவும் இல்லை. இது பார்க்கவும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. எனக்கு இந்த செயின் சுத்தமாகவே பிடிக்கல. நெக்கில் போட்டாலும் வந்து ஒரு மாதிரி அது நார்மலாக எப்படி சொல்கிறது, அது எனக்கு பிடிக்கல. ஏன்னு தெரியல. உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார் செயின். அந்த சர்க்கிள் ஹார்ட் அந்த மாதிரி சுற்றி ஸ்டோன் வச்ச ஒரு ஸ்டார் செயின் தான். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. கழுத்தில் போடவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் சாம் செயின் தான். இந்த ஷெல்லில் வந்து ஒரு பேர்ல் இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த செயினில். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. நெக்கில் போடவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த செயினுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த செயின்லலாம் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூக் வந்து ஒன்றே தான் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் தான் போட முடியும். இது எந்த செயின்லையுமே அதை மாற்றி போட முடியாது. அதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இன்னொன்று செயினுமே ரொம்ப மெல்லிஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். இந்த செயினோட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. மறக்காம ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேஸ் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை गाइस.